அமெரிக்காவிலிருந்து பேரன் வருகிறான். கனக சபையிலிருந்து அந்த விமான தபால் கிடைத்தபோது கிழவர் வேதகிரிக்கு மிகவும் மகிழ்ச்சியாயிருந்தது. அவர்கள் தன்னை பார்க்க கிராமத்துக்கு வரப்போவதில்லை என்ற விவரத்தை கடிதத்தில் படித்தபோது கூடவே துயரமாகவும் இருந்தது. மகனையும் தான் இதுவரை பார்க்காத மருமகளையும் பேரனையும் பார்க்க வேண்டுமானால் சென்னைக்கு புறப்பட்டு போவதை தவிர வேற வழி இல்லை என்பதும் புரிந்தது. அமெரிக்காவிலிருந்து அவர்கள் சென்னை வருகிறார்கள் என்று கடிதம் சொல்லியது வெறும் தனிக்காட்டு மரமாக, ஒற்றை கிழட்டு மரமாக பல ஆண்டுகளை கிராமத்தில் கழித்த துயரங்கள், தனிமை வேதனைகள் எல்லாம் தீர மகனையும் மருமகளையும் பேரனையும் பார்க்க போகிறோம் என்று எண்ணிய போதே உள்ளத்தில் பற்றும் பாசமும் உறவும் சிலித்து பொங்கின. தாயில்லா பிள்ளையாக மகனை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைத்து அவனை அமெரிக்காவிற்கு மேற்படிப்புக்கு அனுப்பிய நாட்கள் நினைவுகள் வந்தன. பின்பு அவன் அங்கேயே தன்னை போல படிக்க வந்திருந்த ஒரு இலங்கை தமிழ் பெண்ணை காதலித்தும் மணந்து கொண்டதும், அமெரிக்காவிலே வசதியான வேலை கிடைத்து இருவரும் அங்கேயே தங்கிவிட்டதும், பேரன் பிறந்ததும் கடிதங்கள் மூலமே அவர் அறிந்த செய்திகள். இங்கு இருந்தே நீங்கள் வந்து திரும்ப வசதியாக ஒரு விமான டிக்கெட் எடுத்து அனுப்புகிறேன், வர்றீங்களா என்று மகன் கேட்டபோது தம் வயது தள்ளாமையை நினைத்து, நீங்கள் எப்போதாவது விடுமுறையில் வரும்போது பார்த்து கொள்கிறேன், டிக்கெட் எடுத்து அனுப்ப வேணா என்று பதில் எழுதிவிட்டார் கிழவர் வேதகிரி. கல்யாண புகைப்படம், பேரனின் புகைப்படம் என்று அடுத்தடுத்து மகன் விமான தபாலில் அனுப்பிய புகைப்படங்களை பார்த்து பார்த்தே பூரித்து போனார் அவர். ஆற்றுக்கு குளிக்கப் போகும்போதோ, மாலையில் உலாவ செல்லும் போதோ தம் வயது கிழவர்கள் இடுப்பில் பேரனுடனோ பேத்தியுடனோ எதிர்படும் போது இவரது மனம் குறுகுறுக்கும். எங்கேயோ பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கும் தம் பேரனை நினைத்து கொள்வார். பையனுக்கு உங்கள் பெயரை தான் வைத்திருக்கிறேன், வீட்டில் செல்லமாக குமார் என்று கூப்பிடுகிறோம், பள்ளியில் கேவி கிரி என்று பெயர் கொடுத்தாயிற்று என்று பேரனை பள்ளிக்கு அனுப்புகிற வயதில் மறுபடி கனக சபை அவருக்கு எழுதியிருந்தான். படிப்பதற்கு மகிழ்ச்சியாயிருந்தது. அவர் பெயரை தாங்கிக் கொண்டு அமெரிக்காவில் ஒரு தளிர் பெருமிதப்பட்டார். அமெரிக்காவிலிருந்து சென்னை வந்து 2 நாள் தங்கிவிட்டு இலங்கைக்கு போய், இலங்கையிலிருந்து அப்படியே சிங்கப்பூர் மார்க்கமாக கனகசபை திரும்ப திட்டமிட்டிருந்தான். கிழவரை பார்ப்பதற்காக அவன் வருகப்பட்டிக்கு வந்து திரும்ப வேண்டுமென்றால் மேலும் 5 நாட்கள் செலவாகும். 10-15 நாள் லீவில் வருகிற மகனுக்கு சிரமம் வைக்க வேண்டாம் என்று அவரே சென்னைக்கு போய் அவன் தங்குகிற ஹோட்டலில் அவனையும் மருமகளையும் பேரப்புள்ளையும் பார்த்து வர திட்டமிட்டிருந்தார். எப்போதுமே குழந்தைகள் என்றால் அவருக்கு கொள்ளை பிரியம். பென்ஷன் பணத்திலிருந்து செலவழித்து மிட்டாய் வாங்கி காந்தி ஜெயந்தி அன்றைக்கும் சுதந்திர தின அன்றைக்கும் வருட தவறாமல் பள்ளிக்கூடத்து குழந்தைகளுக்கு கொடுத்து மகிழ்வார் வேதகிரி. சில ஏழை குழந்தைகளுக்கு தம் செலவில் பாட புத்தகங்களும் நோட்டு புத்தகங்கள் கூட வாங்கி அளித்து வந்தார் அவர். இப்போது சொந்த பேரனையே போய் பார்க்க போகிறார். பேரனுக்கு என்ன வாங்கி கொண்டு போய் பார்ப்பதென்று யோசித்தார். கைமுறுக்கு முதலிய என்ன பலகாரங்கள் செய்து விற்கும் பணியாரக்கடை ஆட்சியிட சொல்லி முறுக்கு, சீடை, வெள்ளை சீடை, பொரிவிலங்காய் எல்லாம் ஸ்பெஷலாக தயாரிக்க ஆர்டர் கொடுத்தார். அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கும் பேரனுக்கு தமிழ்நாட்டின் சுவையான பணியாரங்கள் வாய்க்கு ருசியாக இருக்கும் என்பது அவரது நம்பிக்கையாக இருந்தது. மொறுமொறுவென்று தேங்காய் எண்ணெய் வாசனை கமகமக்க ஒரு பெரிய எவர் சில்வர் சம்புட நிறைய பட்சணங்களை நிரப்பி கொண்டு வந்து கொடுத்துவிட்டாள் ஆச்சி. தனக்கு சேர வேண்டிய பணத்தையும் கிழவரிடமிருந்து கணக்கு தீர்த்து வாங்கி கொண்டு போய்விட்டாள். கிழவர் சென்னைக்கு போய் மகனையும் மருமகளையும் பேரனையும் சந்தைக்கு போவதை பற்றியே கற்பனைகளில் மூழ்கினார். பேரனை கபாலீஸ்வரர் கோயில், மெரினா கடற்கரை, அடையாறு
ஆலமரம் எல்லாவற்றுக்கும் அழைத்து கொண்டு போய் காட்ட வேண்டும் என்றும் எண்ணினார். மகனுக்கும் மருமகளுக்கும் வேறு வேலை இருந்தாலும் தானே ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் பேரனை அழைத்து போய் பிரியத்தோடு எல்லாம் சுற்றி காட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டார். அந்த நினைப்பையே படு சுகமாயிருந்தது. அவர் சென்னைக்கு ரயில் ஏற வேண்டிய மாலை நேரமும் வந்தது. பச்சன சம்புடம் பேரனுக்கு காட்டுவதற்காக மகனை பெற்ற சில ஆண்டுகளையே காலமாகிவிட்ட தன் மனைவியின், அதாவது அவனுடைய பாட்டியின் படம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ரயில் ஏறினார். மனம் நிறைய பாசம், வற்றி வறண்டு கிளடு தட்டிய அந்த உடல் நிறைய உற்சாகத்தை உண்டாக்கி கொண்டு பயணத்தை தொடங்கினார். அவர் தனியாக பயணம் செய்வதற்கு இயலாத வயதுதான். ஆனாலும் பேரனை காணும் ஆசையில் துணிந்திருந்தார். நீ என்னை எதிர்கொண்டு வரவேற்க ஸ்டேஷனுக்கு வரவேண்டும் என்ற அவசியமில்லை. நான் புறப்பட்டு வருகிற செங்கோட்டை பேசஞ்சர் எழும்பூருக்கு அதிகாலையில் வருகிறது. அந்த நேரத்துக்கு நீ தூக்கத்தை கெடுத்துக்கொண்டு சிரமப்பட வேண்டாம். நானே ரயிலிலிருந்து இறங்கி ஹோட்டலுக்கு வந்து விடுகிறேன் என்று மகன் கனகசாம்பைக்கு அவன் வந்து தங்கப் போவதாக குறித்திருந்த ஹோட்டல் விலாசத்துக்கு ஒரு முன்கடிதமும் எழுதி போட்டிருந்தார் கிழவர். ஆனாலும் தன் மேலும் உள்ள மரியாதை காரணமாக அவன் ஸ்டேஷனுக்கு வந்தாலும் வரக்கூடும் என்று அவர் மனம் எதிர்பார்த்தது. தன் மகனை மணந்த பிறகு அந்த பெண்ணை, அதாவது புதிய மருமகளை அவர் இப்போதுதான் முதலாக பார்ப்பதால் அவள் தன் கால்களில் விழுந்து வணங்கி ஆசை பெறக்கூடும் என்றும் தோன்றியது. ஆள் போல தலைத்து அருகு போல் வேரொடி 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று அவளை மனம் நிறைய வாழ்த்த வேண்டும் என்று நினைத்து கொண்டார். அமெரிக்காவிலே பிறந்து வளர்ந்ததால் இந்திய மரபுகள் மரியாதைகள் பற்றி தன் மகனே பேரனுக்கு எடுத்து சொல்லி, டே தாத்தாவை காலில் விழுந்து சேவிச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கணுடா என்று வற்புறுத்துவான் என்று நடக்கப் போகும் காட்சிகளை கற்பனையில் எண்ணி பார்த்து கொண்டார் கிழவன். அமெரிக்காவிலிருந்து புள்ளையும் மாட்டு பெண்ணும் பேரனும் மெட்ராஸ் வரா போய் பார்க்கணும் என்று குறைந்தது 100 பேராவிடமாவது தினமும் சொல்லியிருப்பார் அவர். சென்னையில் அவர்கள் இருக்கப் போவது வெறும் 48 மணி நேரங்களை, அதிலும் ஒரு நாள் கழிந்திருக்கும். அவர் போய் சேரப்போவதே 2ஆம் நாள் காலையில்தான். அவரை சந்திக்கிற தினத்தன்று மாலையிலே 6 மணிக்கு அவர்கள் கொழும்புவுக்கு விமானம் ஏற வேண்டும். இரவு 9 மணிக்கு அவர் ஊர் திரும்ப ரயில் இருந்தது. அவர்களை விமான நிலையத்தில் வழி அனுப்பிவிட்டு வந்து கிழவர் திரும்பவும் கிராமத்துக்கு ரயில் ஏற வேண்டியதான். பார்க்க போனால் அவர்களோடு அவர் கழிக்கப் போவது 12 மணி நேரத்துக்கும் குறைவான அவகாசம்தான். ஆனாலும் என்ன, அமெரிக்கா மழலைத்தனம் மாறாத குரலில் அந்த சிறுவன் தாத்தா என கூப்பிட போகும் ஒரு வினாடியின் மகிழ்ச்சி என்பது அப்படியே ஒரு யுகத்துக்கு நீடிப்பது போல் தோன்றாதா? அந்த மகிழ்ச்சியில் கால ஓட்டமே திகைத்து தேங்கி நின்று போகாதா? இனிய நினைவுகளிலும் கற்பனையிலுமாக ரயில் பர்த்தில் அவர் புரண்டு புரண்டு படுத்தார். தூக்கமே வரவில்லை. அன்று ரயில் சென்னை அடைய தாமதமாகிவிட்டது. எழும்பூரில் போய் நின்றபோது காலை 7 மணி. ஒரு கையில் பச்சன சம்புடமும் இன்னொரு கையில் துணை மூட்டையுமாக இறங்கிய இவர் மகன் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பானோ என்ற அச்சாணியத்தோடும் ஆதங்கத்தோடும் 10 நிமிஷம் நின்று பிளாட்ஃபாரம் காலியாகிற வரை இருபுறமும் கண்களால் துளாவி துளாவி பார்த்தாள். அவன் வரவில்லை. தன்னுடைய மகன் தங்குவதாக எழுதியிருந்த இன்டர்கான்டினல் ஹோட்டலுக்கு போக ஒரு ஆட்டோ ரிக்ஷா வாடகை பேசி ஏறினார் கிழவர். நீர்காவி ஏறிய பழுப்பு வேஷ்டியும் சட்டையும், காதில் சிவப்புக்கள் கடுக்கனும், ஒரு பக்கத்து கம்பி ஒடிந்து பழைய பூநூல் கயிற்றால் காதில் இழுத்து கட்டிய மூக்கு கண்ணாடியும் துணை மூட்டையும் சம்பளமாக வந்து இறங்கிய கிழவரை
ஹோட்டல் ரிசப்ஷனில் வெறித்து பார்த்தார்கள். ஆட்டோவில் வராமல் நடந்து மட்டும் வந்திருப்பாரானால் இது ஹோட்டல், இங்கே பிச்சை போட மாட்டாங்க போ என்று வாட்ச்மேன் சொல்லி வெளியே துரத்தியிருப்பான். அமெரிக்காவிலிருந்து கனகசபன என் சன் இங்கே தங்கியிருக்கிறான் என்று அவர் கூறியதும், வீக்கே சபாய்தான, ரூம் நம்பர் 102 3rd ஃப்ளோர் என்றாள் ரிசப்ஷன் பெண்மணி. லிஃப்ட் பாயை கூப்பிட்டு அவரை அழைத்து போக ஏற்பாடு செய்தாள். அரை முகைப்பை நெருங்கியதும் மகிழ்ச்சி பரபரப்பு என்பார்களே, அதில் முற்ற திளைத்திருந்தார் அவர். மனம் வேகமாக அடித்து கொண்டது. லிஃப்ட் பையன் அரை முகப்பில் இருந்த காலிங் பெல்லை அவருக்கு காட்டிவிட்டு சென்றான். மகிழ்ச்சியின் மிகுதியில் பதறும் கைகளோடு காலிங் பெல்லை அழுத்தினார் கிழவர். நீண்ட நேரம் மணியை அழுத்திய பின்பும் உள்ளிருந்து பதிலே இல்லை. தந்தை கிராமத்திலிருந்து வரப்போகிறார் என்ற ஆர்வத்தில் மகனும் பேரனும் சீக்கிரமே விழித்திருந்து காத்திருப்பார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார் வேதகிரி. ஏமாற்றம்தான் மிஞ்சியது. நீண்ட நேரத்துக்கு பின் கடைசியில் மகன்தான் வந்து கதவை திறந்தான். முதல் ஒரு வினாடி அவனுக்கு புரியவே இல்லை. யாரை பார்க்கணும் என்று யாரோ அந்நியமான ஒருவரை விசாரிப்பது போல் விசாரித்த அவனை, நான் தாண்டா உங்க அப்பா வந்திருக்கிறேன் என்று அவர் முந்திக் கொண்டு சொல்ல வேண்டியதாயிட்டு. உள்ளே வாங்க என்று சுதாரித்து கொண்டு உள்ளே அழைத்து சென்றான். உள்ளே நைட்டியுடன் தூங்கி எழுந்த கோலத்தில் ஒரு இளம்பெண் காஃபி அறிந்து கொண்டிருந்தாள். ஜீன்ஸும் ஐ எம் ஃப்ரம் டெக்சாஸ் என்ற ஆங்கில வாசகத்தோடு கூடிய பனியனும் அணிந்த பையன் ஒருவன் சோஃபாவில் சாய்ந்து எதிர்த்த சோஃபாவில் காலை தூக்கி போட்டபடி நியூஸ் பேப்பரில் மூழ்கியிருந்தான். கால்களில் முரண்டு கான்வஸ் ஷூ, ஜீன்ஸில் அங்கெங்கே வட்ட வட்டமாக, தோளில் ஒட்டு தையல் வேறு. பிரேமா அப்பா கிராமத்திலிருந்து வந்திருக்கிறார் என்று நைட்டி அணிந்து காஃபி அணிந்து கொண்டிருந்த பெண்ணிடம் கனகசபை கூறியவுடன் ஹலோ என்று கிழவரை நோக்கி முகம் மலர்ந்தாள் அவள். அவளை பெயர் சொல்லி கூப்பிட்டதிலிருந்து அவள்தான் அவனுடைய மனைவி என்பதும் புரிந்தது. கல்யாணமான பின் முதலாக காணும் தன்னை ஆசி வேண்டி அவர்கள் சேர்ந்து வணங்காததே வியப்பாயிருந்தது அவருக்கு. உட்காருங்க என்று அவரை ஒரு சோஃபாவில் உட்கார சொல்லிவிட்டு இன்டர்காமில் மேலும் ஒரு காஃபிக்கு ஆர்டர் செய்தான் மகன். சோஃபாவில் சரிந்தாற்போல் அடுத்த சோஃபா மேல் கால்களை தூக்கி போட்டபடி தினசரியில் மூழ்கின்ற பேரனின் கேன்வாசோ பாதங்கள் இவரது முகத்தருகே துரத்தி கொண்டிருந்தன. ஏதோ சகஜமற்ற இறுக்கம் ஒன்று அவர்களுக்கிடையே நிலவியது. நீண்ட காலத்துக்கு பின்னால் சந்திக்கும் தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையிலான நெகிழ்ச்சியோ பாசமோ பந்தமோ உறவின் இலகளோ அதில் இல்லை. பழுப்பு நிற வேஷ்டியும் ஷேவ் செய்யாத முகமும் ஒடிந்த மூக்கு கண்ணாடியும் மூட்டை முடிச்சுகளுமாக அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் அறைக்கு பொருந்தாத ஒரு ஆளை அங்கே எதிர்கொள்ள விரும்பாத தயக்கமே தெரிந்தது. பேரன் ஒரு நிமிஷம் தினசரியிலிருந்து தலையை நிமிர்த்து ஒரு அபூர்வ மிருகத்தை பார்ப்பது போல் கிழவரை வெறித்து பார்த்தான். பின்பு கனகசபையின் பக்கம் திரும்பி அமெரிக்க உச்சரிப்பின் கொலகலப்பான முழுமையோடு ஹூ இஸ் திஸ் டேடி ஓல்டு மேன்யா என்று கேட்கவும் கனகசபை சிறிது பதறி டோன்ட் சே லைக் தட், ஹீ இஸ் யுவர் கிராண்ட்ஃபாதர் என்று அவசரமாக குறுக்கிட்டான். அதை அறிந்த பின்னும் பேரன் கால்களை தூக்கி போட்டு அட்டகாசமாக இருந்ததில் மாற்றம் எதுவும் இல்லை. கனகசபை கோரியதற்கு ஒரு பதில் உடன் மறுபடி தினசரியில் மூழ்கிவிட்டான் அவன். கிழவர் வேதகிரிக்கு ஒரே அதிர்ச்சி. கல்லில் தேடி வந்து தாமே முட்டி கண்டது போல் இருந்தது அவருக்கு. அப்பா தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த காலத்து பசங்களுக்கு மட்டும் மரியாதையெல்லாம் தெரியறதில்ல என்று பேரனுக்காக மகன் அவரிடம் மன்னிப்பு கேட்டான். பேரனை அங்கமாக தொட்டு கொஞ்சம் ஆசையோடு வந்த அவருக்கு நெஞ்சு வலித்தது. கலாச்சார ரீதியான இந்திய தன்மையின் பற்று பாசம் எதுவுமே அவர்களிடம் தெரியவில்லை. மகன் கனகசபை மட்டும் ஏதோ உதட்டவில் அவரை விசாரித்தான். சரி எப்படியும் தொலையட்டும், கொண்டு வந்த பச்சனங்களையாவது கொடுப்போம் என்று சம்பளத்தை திறந்து வெள்ளை சீடையும் பொறை விலங்காயும் பேரனின் அருகே சென்று நீட்டினார் கிழவர். அந்த பையன் தயக்கத்தோடு அதை தொட்டு பார்த்துவிட்டு ஐ காண்ட் ஈட் ஸ்டோன்ஸ் என்று கதறாத குறையாக அலறி மறுத்தான். சாப்பிட்டு பாருடா, அப்புறம் விடமாட்ட
டேஸ்டா இருக்கும் என்று கிழவர் கெஞ்சிய போதும் அந்த சொற்கள் புரியாமல் தந்தையின் பக்கம் திரும்பி, டேட், வாட் தி ஓல்டு மேன் சேஸ் என்று வினவினான். பேரப்பிள்ளையாண்டான். வாய் தவறி கூட அவன் தன்னை கிராண்ட் ஃபாதர் என்றோ தாத்தா என்றோ கூற தயாராக இல்லை என்பதை கிழவர் கவனித்தார். சீடமுருக்கு எதையும் பேர விரும்பவில்லை. கனகசபையே, அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா, வற்புறுத்தாதீங்க என்று கிழவரை தடுத்தான். தாத்தா வயிற்றை என்ற கனிவு, மரியாதை, பாசம், பயபக்தி எதுவுமே அந்த சிறுவனிடம் அவர் எதிர்பார்க்க முடியவில்லை. கனகசபையோ அவன் மனைவியோ கண்டிப்பான குரலில், டே, அவர்தாண்டா உன் தாத்தா, அவரை கிழவனோ ஓல்டு மேனோ கூப்பிடாத, மரியாதையா தாத்தானோ கிராண்ட்ஃபாதர்னோ கிராண்ட்பானோ கூப்பிடணும் என்று அவனை ஒருமுறை கூட கடிந்து கொள்ளாதது வேறு அவருக்கு எரிச்சல் ஊட்டியது. பேரனை தோள் மேல் தூக்கி அமர்த்தி கொண்டு திருவிழா கூட்டத்தில் நடக்கும் கிராமத்து தாத்தாவின் பற்றோடும் பாசத்தோடும் புறப்பட்டு வந்திருந்த அவருக்கு மனசு வெடித்துவிடும் போல் இருந்தது. இப்போது மேலே அங்கிருக்கும் ஒவ்வொரு வினாடியும் முள்மேல் இருப்பது போல் உணர்ந்தால் வேதகிரி. கனகசபையை விட உயரமாயிருந்த அந்த சிறுவன் பிஞ்சிலை பழுத்த முரண்டவனையாக தோன்றினான். அவனுக்கு தமிழ் தெரியாது, அப்படை மிஞ்சி வளர்த்து உடலிலே தெரிந்தது. ஆனால் மனம் வளரவே இல்லை. செடிகளை ஒரு இடத்திலிருந்து பெயர்த்து இன்னொரு இடத்தில் நடும்போது முந்தைய இடத்து மண்ணை கொஞ்சம் கொண்டு போய் புதிய இடத்தில் நிரப்பி நடுவார்கள். அதற்கு தன்மண் போடுதல் என்று பெயர். அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்து இந்திய குழந்தைகள் தன் மண் போடாமலே வளர்ந்த செடிகள். அவர்களிடம் இந்திய மண்ணின் குடும்ப உணர்வு, பற்று, பாசம், மரியாதை, உறவு எதுவுமே இருக்க முடியாதுதான் என்று எண்ணி மனதை தேற்றிக்கொள்ள முயன்றார் கிழவர். ஆனாலும் மனம் வேதனை சுமையால் கனத்தது. மாலையில் அவர்கள் விமானத்துக்கும் கிழவர் ரயிலுக்கும் புறப்படுகிற நேரம் வரை இந்த இறுக்கம் அப்படியே நீடித்தது. சிறிதும் தளரவே இல்லை. அவர் கிராமத்திலிருந்து பிரியமாக செய்து வந்த பட்சணங்களை பேரன், மகன், மருமகள் யாருமே தொடக்கூட இல்லை. என்ன ஆகாது என்றார்கள். மாவு பண்டம் ஒத்துக்கொள்ளாது என்றார்கள். இந்த தள்ளாத வயசுல எங்களை வழி எழுப்ப விமான நிலையத்திலிருந்து நீங்கள் வர வேண்டாம், நாங்களே போய்கொள்கிறோம். நீங்கள் ரயில் அடிக்கு போங்க. அடுத்த வருஷம் டெல்லியில் ஒரு செமினாருக்காக நான் மட்டும் தனியாக வருவேன். அந்த ட்ரிப்பின் போது நானே வருகப்பட்டிக்கு வந்து 2 நாள் உங்களோட தங்குறேன் என்று மகன் அவருக்கு பிழை கொடுத்தான். மருமகளும் பேரனும் அதிகம் பேசவில்லை. புறப்பட்டு முன் பேரனின் தலையை உச்சி மோந்து அவனை தழுவிக்கொள்ளலாம் என்று துணிந்து அவன் அருகில் நெருங்கிய அவரை கண்டு மிரண்டு, டோன்ட் டச் மீ யூ புல்ஷீட் என்று கத்தியபடியே விலகி ஓடினான் பேரான். வேண்டாப்பா, இதெல்லாம் அவனுக்கு புரியாது, விட்டுடுங்க என்று கனகசபையே அவரை விலக்கினான். கிழவர் மறுபடி ஒரு ரிக்ஷா பிடித்து அதே மூட்டு முடிச்சுகள் சம்படத்தோடு எழும்பூர் வந்தார். ரயிலுக்கு நிறைய நேரம் இருந்தது. இரவு 9 மணிக்கு தான் அவருக்கு ரயில். ஸ்டேஷனுக்காக படியேறுகிற இடத்தில் சுருந்த தலைமுடியும் அழகிய கண்களும் மேலே சட்டை அணியாத திறந்த உடம்புமாக ஒரு சிறுவன், தாத்தா, இந்த மூட்டையை நான் தூக்கியாரேன், நாளனா கொடுங்க போதும் என்று அவரை கெஞ்சாத குறையா மன்றாடினான். தாத்தா என்ற அந்த அழைப்பு நெஞ்சில் பட்டு ரோஜாவால் அர்ச்சித்த மாதிரி மிருதுவாக இருந்தது. கிழவர் அழுக்கும் கிழிஞ்சலமாக அரைட்ராய் அணிந்த அந்த சிறுவனையை இமைக்காமல் உற்று பார்த்தாள். என்ன தாத்தா அப்படி பார்க்குறீங்க? நான் லைசன்ஸ் உள்ள ஃபோர்டர் இல்லை, என்கிட்ட வில்லை கிடையாது. வில்லை உள்ள லைசன்ஸ் போட்டேன்னா உங்ககிட்ட 2 ரூபாய் கேட்பானுங்க. நான் வெறும் 4 தான் கேட்குறேன். என்கிட்ட அதிக சுமை இல்லையேப்பா, இருக்கிறத கொண்டாந்து தாரேன் தாத்தா. அவன் ஒவ்வொரு முறை தாத்தா என்று கூப்பிடும்போது அவருடைய சுமைகள் மேலும் மேலும் குறைந்து லேசானது போல் இருந்தது. கிழவரின் கண்களிலோ நீர் பனித்தது. கீழே உட்கார்ந்து சம்புடத்தை திறந்தார். அப்படியே சிறுவனிடம் நீட்டினார். ஸ்டேஷனுக்கு அப்புறம் போகலாம், முதல்ல இதை சாப்பிட்றா குழந்தை. பையன் பயந்து தயங்கியபடியே ஒரே ஒரு வெள்ளை சீடை மட்டும் எடுத்துக்கொண்டான். அவ்வளவும் உனக்குதான், பயப்படாம நிறைய எடுத்து சாப்பிட்றா கண்ணு. அவன் மேலும் எடுத்துக்கொண்டான். இப்போது பரட்ட தலையும் கிழிதல் பாவாடையுமாக ஒரு சிறுமி அருகே நிழலாடினான். தாத்தா, எனக்கு இல்லையா, நீயும் எடுத்துக்கம்மா. மூக்குசலி ஒழுக மற்றொரு சிறுவன் வந்தான். தாத்தா தாத்தா. பல குழந்தைகள் அவரை மொய்த்தன. சம்புடம் காலியாகிற வர எல்லா குழந்தைகளுக்கும் வாரி வாரி வழங்கினார் கிழவர் வேதகிரி. செவி நிறையா தாத்தா தாத்தா என்று பிஞ்சு குரல்கள் ஒலித்து அவரை மகிழ்வித்தன. அமெரிக்காவிலிருந்து வந்த சொந்த பேரனை இப்போது அவர் மறந்து போய்விட்டார். எழும்பூர் ரயில் நிலைய பிளாட்பாரத்தில் தற்செயலாக சந்தித்த இந்த புதிய பேரன்கள் பேத்திகள் அவரை மனநிறைவோடும் நன்றி விசுவாசத்தோடும் பிரியமாக ரயிலேற்றி ஊருக்கு வழி அனுப்பி வைத்தார்கள்.